தேவதானம்பேட்டை கிராமத்திற்கு வரக்கூடிய அருணை மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகள், அரிமா சங்க நிர்வாகிகளை வருக 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 என்று வரவேற்று மகிழ்கிறோம். எங்கு தொண்டு இருக்கிறதோ அங்கு இறைவன் குடிகொண்டிருக்கிறார். உணவு, உடை, கல்வி, மருத்துவம், இந்த தொண்டில் இறைவன் காரியப்படுகிறார். தொண்டு செய்யக்கூடிய அருளாளர்கள் வாழ்க, அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க, சந்ததிகள் வாழ்க, எல்லா நன்மைகளும் பெற்று இந்த பிறவியினுடைய பயனை பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதம் பணிந்து பிரார்த்திக்கிறோம். சந்தோஷம். திருவண்ணாமலை அருணை மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகள் வாழ்க, சென்னை வேளச்சேரி அரிமா சங்கம் நிர்வாகிகள் வாழ்க, தீபம் அறக்கட்டளை நிர்வாகிகள் வாழ்க, தேவதானம்பேட்டை கிராமம் ஞான மைய நிர்வாகிகள் வாழ்க, கிராம மக்கள் வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க. இந்த அற்புதமான கிராம மருத்துவ சேவையில் சென்னை வேளச்சேரி அரிமா சங்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான பணியில் திருவண்ணாமலை அருணை மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகள், குறிப்பாக டாக்டர்கள் சிறப்பு ஐயா டாக்டர் அசோக் தியாகராஜன் ஐயா தலைமையில், டாக்டர் கணேஷ் ஐயா தலைமையில் ரொம்ப சிறப்பாக ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்த சேவையின் பலனானது நான் எப்படி பார்ப்பேன், ஒரு பசிச்ச ஜீவனுக்கு உணவு கொடுத்தா அது கடவுளுக்கே கொடுக்கப்பட்டதாகும். கடவுளே நமக்கு கடன்பட்டவர் ஆகிறார். இப்போ இந்த மெடிக்கல் கேம்புக்கு வந்திருக்கிற ஒருத்தர், அப்பா நம்ம கொடுக்குற மாத்திரை அவங்கள குணப்படுத்துதோ இல்லையோ, நம்ம அந்த 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 ஒரு அன்பான ஒரு ஸ்பரிசத்தை கொடுத்தாவே அந்த ஆன்மா ரொம்ப சந்தோஷப்படும். அப்படி நீடூறு பிணியால் வருந்துகின்றோர் நேர் உல கண்டு உளம் துடித்தேன்றார் வள்ளலார். அந்த மாதிரி பணிகளை இங்கே சென்னை வேளச்சேரி தீபம் அறக்கட்டளை, தேவதானம்பேட்டை ஆன்மீக மையம் சேர்ந்து இணைந்து அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிர்வாகிகள் நம்ம அன்பே சிவம் ஐயா அவர்கள் எல்லோருக்கும் மரியாதை செய்கிறார். உயர்ந்த மனிதர், 82 வருடங்கள், சர்க்கரை இல்லை, பிபி இல்லை, டிவி இல்லை, எதுவுமே இல்லை, ஆரோக்கியமான மனிதர். இந்த நிர்வாகி நம்ம இந்த ஞான மையத்தோட நிர்வாகி திரு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள், டாக்டர் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள். எல்லோரும் சேர்ந்து உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம அரிமா சங்கம் நிர்வாகிகள் எல்லாம் ஆனந்தமாக இருக்குது, பேரானந்தமாக இருக்குது. நம்மளுடைய பணிகளை நம்ம ஆரம்பிப்போம். மகிழ்ச்சி. இந்த மருத்துவ முகாம் நம்ம ஆரம்பிக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா ஓரிரு வார்த்தைகள். இறைவன் எல்லா உயிரிலையும் காக்கும் அற்புதத்தை உடையவர் வள்ளல் பெருமான். நம் மருத்துவர்கள் ஒரு சில உயிரை காக்கும் இறைவனுக்கு சமமானவர்கள். தாங்கள் மருத்துவ பணியில் இருப்பது சாதாரண விஷயம் இல்லை. மக்களுக்கு சேவை செய்ய இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். இந்த வந்திருக்க அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆண்டவராகிய அருட்பெருஞ்சோதியின் மூலமாக இந்த அருள்வாக்கு ஞானி உங்களை அன்போடு கரம் கூப்பி இந்த சேவை மக்களை எல்லாம் சென்றடைந்து உலகமெல்லாம் உங்கள் சேவை தெரியும் அற்புதத்தை இன்று நாள் உணர்த்த எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி கடவுள் வறுமையுறார் வாழ்நாள் அடைவர், நன் மனை மக்கள் பொன் பூணால் இடம் புகழ் போதம் பெறுவர், பின் திண்மை ஒன்றும் காணார் நின்னாலும் கருதுகின்றோர் ஒத்தி கண்ணுதல்பால் மாநாடு உற்றமையிலே வடிவுடை மாணிக்கமே ஒன்றாத வளத்தையும் குறையாத செல்வத்தையும் மாறாத அன்பையும் மறையாத கீர்த்தியும் வற்றாத ஜீவநீதி போல் தர்ம சிந்தனை உங்களுள் பெருகி நீங்கள் உயர் புகழ், உயர் செல்வம், உயர் கல்வி பெற்றிருந்தாலும் மக்களுக்கு சேவையாக மாறி இங்கே தெய்வங்களாக வந்திருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் இந்த கிராமத்தின் சார்பாகவும் மையத்தின் ஆன்மீக ஞான மைய வள்ளலார் ஆன்மீக ஞான மையத்தினுடைய ஆஸ்தான ஞானியாகி நான் இந்த சவுந்தரராஜனையும் சேவைக்கு பக்கபலமாக இருந்து இந்த மக்களுக்கெல்லாம் சேவை செய்வதில் உங்களை இறைவன் அனுப்பி வச்சதற்கு கோடானு கோடி முறை தலைவணங்கி நீங்கள் எல்லாம் உயர் புகழ் பெற்று உயர் கல்வி பெற்று அதனால் எந்த பலன் இல்லை, மக்களுக்கு சேவையாக தெய்வமாக மாறி இருக்கிறீர்கள். அதற்காக கோடானு முறை மீண்டும் மீண்டும் தலைவணங்கி உங்களை அன்போடு சேவைக்காக வணங்குகிறேன். அன்பே சிவம், அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கர். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் எங்களுடைய அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பாக இந்த அரிமா சங்கத்திற்கும் திருவாளர் தீபம் அறக்கட்டளை அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி ஏன்னா நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போயுமே ஒரு கார் வாங்கினா கரெக்டாக போய் ஒரு 6 மாதத்தோட சர்வீஸ் பண்ணிடுவாங்க. பைக் வாங்கினா ஒரு 3-4 மாதத்தோட சர்வீஸ் பண்ணிடுவாங்க. உடம்புக்குன்னு வந்தால் மட்டும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அது பண்ண மாட்டாங்க.
ஸோ அதை வந்து டாக்டர்கிட்ட வந்து எங்கள் பேஷண்ட் சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா நல்லா தாங்க இருக்கேன், இதில் லேசாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் நான் சொல்கிற மருந்தை கொடுத்தீங்கன்னா போதும். அப்படி தான். ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், தேவையில்லாமல். அதேமாதிரி இன்றைக்கி இருக்கிற ஒரு சமுதாயம் எப்படி இருக்குன்னா, போய் ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு ஒரு 1000 ரூபா செலவழிச்சா சந்தோஷமாக இருக்காங்க, மருத்துவமனையில் 500 வருத்தப்படுறாங்க, ஐயோயோ காசு பிடுங்கிட்டாங்களே அப்படின்னு. காரணம் என்னென்னா, அந்த உடல் நலம் என்பது அதற்கான அந்த ஒரு விழிப்புணர்வு இன்னும் வரலை. ஸோ அந்த மாதிரி விழிப்புணர்வை கிராமத்துலேருந்து கொண்டு வரது ரொம்ப முக்கியம். ஏன்னா குறிப்பாக இன்றைக்கி வந்து எல்லாமே மாறிவிட்ட சூழ்நிலை மாறிடுச்சு. புதுசு புதுசாக வியாதிகள் வருது, புதுசு புதுசாக மருந்து வருது, புதுசு புதுசாக நிறைய பெரிய டெக்னிக் வர மாதிரி வியாதிகளும் வருது. அப்போ அதை வந்து நம்ம தொடங்குறது இந்த மாதிரி ஒரு யாருக்கு தேவையோ, நம்ம சொல்கிற மாதிரி இந்த அடித்தட்டுலேருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி கீழே உள்ளதுலேருந்து எடுத்துகிட்டு போகணும். அது மிகப்பெரிய சேவை. ரெண்டுமே கொடுக்குறீங்க. அதாவது வயிறை வாழ்த்தக்கூடிய சாப்பாடு. இப்போ எல்லாருமே வேணாம் வேணாம் போதும் போதுன்னோம். இதே நீங்கள் 500 நோட்டு கொடுத்தீங்கன்னா சொல்ல மாட்டோம், இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்போம். மனிதன் போதும் என்று சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று உணவுக்கு மட்டும்தான், மிச்சம் எல்லாமே வேணும்னு கேட்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய சேவை. ஸோ உணவு சாப்பிட்டோடனே அதன் மூலமாக வியாதியும் வரும், சில உணவு வியாதியும் தீர்க்கும். ஆனால் அந்த வியாதிக்கான மருத்துவத்தை உங்கள் ஊர் தேடி இல்லம் தேடி கொண்டு வந்தது மிகப்பெரிய விஷயம். எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் பார்த்திங்கன்னா, எங்கள் மருத்துவமனையில் அனைவர் கர்ப்பிணி பெண்களுக்கும் வளைகாப்பில் ஆரம்பித்து குழந்தை பேர் வர நம்ம இலவசமாக நம்ம பண்ணுறோம். ஒரு இந்த 3 மாதத்தில் 300 டெலிவரி ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். வேக்சினும் பண்ணுறோம். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பிரச்சனை பார்த்திங்கன்னா இதய பிரச்சனை வருது. அதனால் இந்த இதய அறுவை சிகிச்சை திருவண்ணாமலை மாவட்டத்திலே அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டும்தான் இருக்குது. அதுவும் இலவசமாக பண்ணுறோம். அது இந்த முக்கியமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அது ஃபுல்லாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இலவசமாக பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இலவசமாக எல்லாமே செய்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ராசவுண்ட் என்று சொல்லக்கூடியது முக்கியமாக பெண்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியது. அது எங்கே பார்த்தாலும் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். 2000 ரூபா சென்னையில். நீங்கள் வேறு எந்த ஊரில் போனாலும் 1000 ரூபா, வெறும் 400 ரூபாய்க்கு அல்ட்ராசவுண்ட் எடுத்து அது மாதிரி. ஏன்னா மக்கள் பணியே இறைவன் பணி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எங்களுடைய மாண்புமிகு நிறுவனத்தினுடைய தலைவர் அவரும், பிறகு அவருடைய டாக்டர் EVV கம்பன் இருக்கார், அவர் தான் எங்களுடைய நிர்வாக இயக்குனர், அது மருத்துவ இயக்குனர். டாக்டர் மிஸ்டர் குமரன் சொல்லிட்டு இன்ஜினியர். இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய சேவையாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் தயவுசெய்து ஒரு தடவை அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து செய்யக்கூடிய சேவையை பாருங்கள். அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய CMC வெள்ளூரோ இல்லை ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் என்ன வசதி இருக்கோ அது எல்லாமே அருணை மருத்துவக் கல்லூரியில் இருக்குது. ஆனால் என்னென்னா அதை விட குறைவான கட்டணத்தில் மிகச்சிறந்த சேவை செய்யப்படுகிறது. ஸோ இந்த மக்களை தேடி மருத்துவம் மாதிரி கிராமங்களை தேடி நம்ம வந்துட்டோம். எப்படி வள்ளலாரை தேடி நீங்கள் போகிறீங்களோ அதே மாதிரி உங்களை தேடி நாங்கள் வரோம். தயவுசெய்து இந்த இதை உபயோகப்படுத்திக்கணும். இது சமயத்தில் எனக்கு நான் வந்தோடனே ஒரு கோரிக்கையும் வச்சுட்டேன். குழந்தைகளுக்கான இதய நோய்க்கு அரிமா சங்கத்தில் இவருடைய நண்பர்கள் நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு 50 குழந்தைகளுக்கு உயிரை காப்பாற்றி விட்டோன்னா 50 குடும்பங்கள் காப்பாற்றப்படும். ஸோ அந்த சேவையில் நீங்கள் எங்களோட இணைஞ்சு பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அற்புதமான இந்த தருணத்தில் இது ஒரு மறக்க முடியாத நிகழ்வுன்னு தான் சொல்லுவேன். வேளச்சேரி அரிமா சங்கம் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்குதுன்னா அதுக்கு நம்ம தீபம் அறக்கட்டளை பாலா ஐயா தான். வேளச்சேரியில் எங்களுக்கு அறிமுகமானார். வேளச்சேரியில் எங்கள் தொண்டு பணியோடு அவருடைய தொண்டு பணியும் சேர்ந்து நிறைய சேவை திட்டங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறது உண்மையிலேயே ஒரு மன நிறைவு தருது. ஒரு கிராமத்தில் தான் சிட்டியில் நிறைய வசதிகள் இருந்தாலும் கிராமத்தில் ஜனங்க தங்களுடைய உடம்பை கூட கவனிக்காமல் தான் இருக்கிறாங்க. இப்போ இங்கே பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இலவச கேம்ப் அமைக்கணுன்ட்டு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணி எங்களுக்கு அதுக்கு வழிவகுத்து கொடுத்த முதல்ல அவங்களுக்கு நன்றி. ரெண்டாவது அடுத்து நமது அருணை காலேஜ் நிர்வாகி அவர்கள். நாங்கள் இதை நெட்டில் தான் ட்ரேஸ் பண்ணி அவங்க நம்பரை எடுத்தோம். ஆனால் உண்மையிலேயே நல்லா ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு மெடிக்கல் டீமை கொண்டு வந்து ஒரு மெகா கேம்ப் அமைக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அவர்களுக்கு எங்களது வேளச்சேரி அரிமா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஐயா ஒரு கோரிக்கை வச்சாங்க, இந்த மாதிரி ஆர்ட் சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு குழந்தைக்கு வாழ்வு கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கே வாழ்வு கொடுத்த மாதிரி சொன்னாங்க. நாங்கள் எங்கள் கிளப்பில் நாங்கள் அதை பற்றி பேசிவிட்டு அடுத்து நாங்கள் கண்டிப்பாக சந்திக்கிறோம்.
மீண்டும் நாங்கள் வந்து கிராமத்து சேவை திட்டங்களுக்கு உங்கள் மூலியமாகவே நாங்கள் பண்ணணும்னு ஒரு இதையும் நாங்கள் இப்போ ஒரு உறுதி கொடுத்துட்றோம். அடுத்து எங்கேயாவது கேம்ப் பண்ணோன்னா நாங்கள் உங்களை கூப்பிட்றோம். இந்த சரௌண்டிங்கில் நம்ம இணைந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ நம்ம பண்ணலாம். மனுஷன்றது பிறவின்றது ஒன்று தான். இந்த பிறவியில் வந்து பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் நம்மளால் முடிந்த சேவை திட்டங்களை இந்த உலகிற்கு விட்டு செல்வோம் என்று கூறி நன்றி விடைகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நாங்கள் சாசன உறுப்பினர்களை கௌரவிப்போம். இந்த டிசம்பர் மாதம் தான் ஆரம்பித்தது. அதனால் இந்த மாதம் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே வரோம். அதில் ஐயாவும் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப் போடணுன்னாங்க. ஸோ அதுக்கு எங்கள் பிரசிடெண்ட்டும் அவங்கக்கிட்ட பேசி அவர் தியாகராஜன் சார் அசோக் தியாகராஜன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு கிராமத்தில் 100% தெரியும், எல்லாருமே யாருமே போய் மருத்துவ பக்கம் போயிருக்க கூட மாட்டாங்க. ஏன்னா நானும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் தான், இப்போ சிட்டியில் இருக்கோம், அவ்வளோதான். ஸோ அந்த இதுக்கு அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்களே ஒரு நல்லபடியாக பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறோம். ரொம்ப நன்றி. இங்கே கலந்துக்கிட்ட இந்த கேம்பில் கலந்துக்கிட்ட அனைத்து டாக்டர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த சேவை திட்டத்தினுடைய முழு பலன் அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். நாங்கள் ஏற்பாடு தான் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய சேவை இது, அதாவது ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து இந்த கிராமத்து சேவை திட்டங்கள்ன்றதை கொஞ்சம் முன்னெடுத்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கும் எங்கள் அரிமா வேளச்சேரி சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடையிறதுக்கு அந்த கம்ப்யூட்டர் சென்டரோட டீச்சருக்கு நம்ம மரியாதை பண்ணி அதை இனாக்ரேட் பண்ணோம். சார் தான் இனாக்ரேட் பண்ணணும்னு விரும்புகிறோம். விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள்வது பெருந்தேவாம் மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒருவால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே தீபம் இலவச கணினி பயிற்சி மையம் மென்மேலும் வளர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள், குறிப்பாக மாணவ மாணவிகள் பயனடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். இந்த துவக்கி வைத்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பதிவு செய்து வருகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கேம்ப் வந்து இந்த மாபெரும் மருத்துவ முகாம் வந்து நம்முடைய தேவதானம்பேட்டையில் இந்த எல்லா மக்களும், தாய்மார்கள், சகோதரிகள், பெரியோர்கள், இளைஞர்கள், மகளிர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு தீபம் அறக்கட்டளை சென்னை வேளச்சேரி தீபம் அறக்கட்டளை இந்த முகாமை ஏற்பாடு செய்துள்ளது. வேளச்சேரி அரிமா சங்கம் நம்முடைய வள்ளலார் ஆன்மீக ஞான மையமும் இணைந்து இந்த முகாமை ஏற்பாடு செய்து இன்றைய தேதியில் இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 375 டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. இது வரைக்கும் இங்கே எல்லா நோய்களுக்கும் இலவசமாக இங்கே திருவண்ணாமலை அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து டாக்டருங்க வந்து இந்த பரிசோதனையை தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான நடந்துகிட்டு இருக்கு. எல்லா நோய்களுக்கும் இலவசமாக பார்க்கிறார்கள். இது நம்ம தேவதானம்பேட்டையில் இது ஒரு கிராம பகுதி. இந்த கிராம பகுதியில் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில், நல்ல எண்ணத்தில் சென்னை வேளச்சேரி தீபம் அறக்கட்டளை நிர்வாகம் இதை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கு. அடுத்தது அரிமா சங்கம் வேளச்சேரி அவர்களும் வள்ளலார் ஆன்மீக ஞான மையமும் இதற்கு இணைந்து இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பகுதி இது கிராம பகுதி, தேவதானம்பேட்டை கிராம பகுதி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கிராம பகுதி. இந்த பகுதியில் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிரும் இன்புற்று வாழணும்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் தீபம் அறக்கட்டளை வேளச்சேரி தீபம் அறக்கட்டளை நிர்வாகத்தை சார்பாக ஐயா அவருடைய கருணை, தீபம் ஐயா நிறுவனர் பாலகிருஷ்ண ஐயா அவருடைய கருணை, அன்பு, தயவு இவையெல்லாம் சேர்ந்து இந்த முகாமை அவருடைய கருணையினால் ஏற்படுத்தப்பட்டது. சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 375 டோக்கன் வழங்கப்பட்டு எல்லா நோய்களுக்கும் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. திருவண்ணாமலை அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவ டாக்டர்கள்லாம் வந்து சிறப்பாக எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய அருட்பெருஞ்சோதி கருணையால் இந்த தேவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் ஆன்மீக வள்ளலார் ஞான மையத்தை நிறுவி ஜோதிமாமலை என்றது தீபம் அறக்கட்டளை நிறுவி அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த அற்புதமான சேவையோடு மக்களுக்கு பிணி நீக்கும் அற்புதத்தை அருணை மருத்துவ முறையை அணுகி அந்த மருத்துவர்கள் எல்லாம் வந்து இங்கே குழுமி எல்லாம் இந்த கிராம மக்கள் சேவையில் அற்புதமாக இன்று நாள் அற்புத நாளாக புண்ணிய நாளாக அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த சேவைக்கு மக்கள் எல்லாம் ஒத்துழைத்து அவர்கள் பிணியை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை கோடான கோடி முறை தலைவணங்குகிறேன். இந்த தீபம் மரக்கட்டளை வேளச்சேரியிலே அவர்கள் குழுவை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களும் சேர்ந்து இந்த ஜோதிமா மலையின் தேவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் அன்னதான கூடம் அமைச்சு உணவு செஞ்சுக்கு தினமும் போகுது. அது மட்டும் முக்கியம் இல்லை, அவர்கள் பிணியை நீக்கும்னு ஒரு முடிவோடு இந்த கேம்ப் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மருத்துவ முகாமுக்கு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளம் படைத்த மருத்துவர்களுக்கும் இதை ஒத்துழைத்து இதை ஒளிப்பை பரப்பி கொண்டிருக்கும் அனைவருக்கும் கோடான கோடி முறை தலைவணங்கி எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி கருணை இந்த உலகமெல்லாம் பரவ ஆண்டவர் நினைத்ததை பாலகிருஷ்ண ஐயா மூலம் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பே சிவம், அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை. ஐயா தீபம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களின் தயவு கருணையால் சென்னையிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் தேவதானம்பேட்டை கிராமத்தில் ஐயாவது கருணையால் இங்கே ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு ஜோதி மாமலை என்ற ஒரு இடத்தை வாங்கி அதிலே ஞான சபையை தோற்றுவித்து இன்று மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் இலவச கணினி பயிற்சி மையத்தை ஆரம்பித்து இங்கே செயல்படுத்தி வருகிறார். இதனால் கிராமப்புற மாணவர்களுக்கு மிகவும் பயனடையுமாறு ஒரு சிறப்பான படிப்பை வழங்குகிறார். இது தீபம் அறக்கட்டளையின் கல்வி சாலை, கல்வி தானம், கல்விக்கு செய்யும் சேவையாக ஐயா தீபம் பாலா அவர்களின் கருணையால் இங்கு இலவச கணினி பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஜோதி மாமலையில் ஞானசபை நிறுவி அதன் மூலமும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் முதியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கோசாலையை நிறுவி அதிலே ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் சேவையும் செய்து வருகிறது தீபம் அறக்கட்டளை. நன்றி. வந்து தான் அதில் நெல் விளைஞ்சு அரிசி வந்து அது நம்ம அடுப்புக்கு போய் சாப்பாடு செஞ்சு அடுப்புலன்னு தானா இங்கே வந்துடுமா சமைச்சு அதை பொட்டலம் கட்டி அன்பாக கொண்டு வர்றாங்கன்னா அவங்கள நீங்கள் மதிக்கணும். புரியுதா? அதாவது நீங்கள் இங்கே சாப்பிட வர்றவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆணா பெண்ணா ஏழையா பணக்காரனா படித்தவங்களா படிக்காதவங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இதை ஒழுக்கமாக வந்து சாப்பாடு வாங்கிட்டு போனால் உங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம், கடவுளுக்கும் சந்தோஷம். புரியுதா என்னன்னு? ரெண்டாவது வாங்கக்கூடாதுமா. பின்னாடி எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் போகிறாங்களா? அதனால் ஒருத்தருக்கும் ஒரு பொட்டலம் வாங்கிக்கோங்க, சரியா? அதனால் நீங்கள் வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா இந்த பணிகள் ரொம்ப சிறப்பாக நடக்கும், ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஆரம்பிக்கலாமா? திருவண்ணாமலைக்கார் தான் சத்தியமூர்த்தி. அவருக்கு நம்ம எல்லாரும் எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிடாமல் இருக்கீங்க, நன்றி சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? திரு சத்தியமூர்த்தி அவர்கள் இன்புற்று வாழ்க, அவர்கள் குடும்பம் இன்புற்று வாழ்க. சந்தோஷம், மகிழ்ச்சிண்ணா. இந்த அம்மா ரசம் வச்சது மீனா அம்மா தான், பார்த்துக்கோங்க. மீனா எப்போவுமே அழகாக இருப்பாங்க, ஏன்னா மீனு கண்ணு அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம்.
இன்புற்று வாழ்கன்னு சொன்னால் போகிறோம். திருமதி மீனா அம்மையார் அவர்கள் அன்பு குடும்பம், அவர்கள் சந்ததிகள் சந்தோஷம். நன்றிங்கம்மா, தேங்க்யூ. இப்படி வந்துருங்கம்மா. ஒரு 2 நிமிஷம்தான், ஏன்னா நம்ம எல்லாரும் அருணை மருத்துவக் கல்லூரி அவங்க முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகணும் அல்லது அவங்களுடைய பணிகளை பார்க்கணும். இந்த மருத்துவ முகாம் ரொம்ப சிறப்பாக நடந்ததான் நான் உணர்கிறேன். அப்படி உணர்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் எல்லாருமே. ஏன்னா இதுக்கு காரணம் அடிப்படை என்னென்னா 2 விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒன்று செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே கடவுள் வருவாரா? ஏதோ புரியுது என்னென்னு? நம்ம இலைக்கு சாப்பாடு அதுவாக வருமா, யாராவது வைக்கணுமா? அந்த யாராவது வச்சார்ல, வடை வச்சாரா அவர் யார்? அப்பளம் வச்சாரா அவர் யார்? அந்த குண்டானில் இருக்கிற சோறு தானாக வராதில்ல. அதனால் கடவுள் எங்கே இருக்காருன்னா கரண்டியில் இருக்கார். கரண்டி யார்கிட்ட இருக்கு? கடவுள்கிட்ட இருக்குது. ஏதாவது புரியுதா அந்த ரகசியம்? ரைட், கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சிறப்பு. இந்த செய்யும் தொழிலே தெய்வம் என்ற அந்த அடிப்படையில் செஞ்சி தேவதானம்பேட்டை கிராமம் இந்த அற்புதமான ஞான சபையில் இன்றைக்கி மருத்துவ முகாம் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் தீபம் அறக்கட்டளையின் சார்பாகவும் அரிமா சங்கம் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். முடிந்தால் அனைவரும் இன்புற்று வாழ்க என்று சொல்லுங்கள். இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக அமைய பேருதவி புரிந்த அருணை மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகள், டாக்டர்கள், நர்ஸுகள், அந்த இன்புற்று வாழ்கன்னு 2 வார்த்தை கடவுளுடையது. எல்லாரும் சொல்லுங்க. அவர்கள் அன்பு குடும்பம், அவருடைய சந்ததிகள், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய ஆயுள், இன்று நமக்கு உணவு கொடுத்த அருளாளர்கள், அவர்கள் அன்பு குடும்பம், அவருடைய சந்ததிகள், ஞான சபை நிர்வாகிகள், அவர்கள் அன்பு குடும்பம், சந்ததிகள், அரிமா சங்க நிர்வாகிகள், அவர்கள் அன்பு குடும்பம், தீபம் அறக்கட்டளை நிர்வாகிகள், அவருடைய அன்பு குடும்பம், தேவதானம்பேட்டை கிராம மக்கள், அவர்கள் ஆரோக்கியம், எல்லா உயிர்களும், உலக தர்மசாலைகள், உலக திருத்தொண்டு, திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கருத்து, காலம் நமக்கு திருப்பி கிடைக்குமா? இன்னைக்கு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை 2 மணி 1 மணி ஆயிடுச்சு. திருப்பி இது கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. குளிச்ச ஆற்று தண்ணியில் நம்ம திருப்பவும் குளிக்க முடியாது. டு யூ அக்ரி? குளிச்ச ஆற்று தண்ணியில் நம்ம திருப்பவும் குளிக்க முடியாது. அதான் காலம். ஏன்னா அந்த தண்ணி போயிடுச்சு, திருப்பி இது புது தண்ணி அந்த போயிடும். எதாவது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காலத்தை எவர் ஒருவர் முறையாக பயன்படுத்துகிறாரோ அவர் இந்த உலகில் வாழ்வாங்கு வாழலாம். ரொம்ப சிறப்பு, எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நம்ம செய்கிற பணிகள் கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அதனால் கடவுளுக்கு நம்ம எல்லாமே தெரியுன்றதுனால நம்ம என்ன பண்ணோம், அறிவு, எண்ணம், மூச்சு, பேச்சு அனைத்துமே இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுவேன். இப்போ நான் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் போய் சாஷ்டாங்கமாக விழுந்துருவேன். இறைவா எல்லாம் உன்னது, இது நல்லது, போற்றலும் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேன்ற மாதிரி எல்லாமே இறைவனுக்கு. நம்ம 100 வருஷம் கழிச்சு இந்த உலகத்தில் இருப்போமா? ஆனால் உயிர்கள் இருக்கும், இந்த பூமி இருக்கும், இந்த ஆகாயம் இருக்கும், இயற்கை இருக்கும். நம்ம இந்த தேகத்தில் இருக்க மாட்டோம். அதனால் நம்மோடு இருக்கும். நாம் செய்யக்கூடிய அந்த தர்மம் நம்மோடு இருக்கும், நம்ம தொண்டு நம்மோடு இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் நம்ம பாதம் பணிந்து நான் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது, அற்புதமான நிகழ்வு. அனைவரையும் மனதார பாராட்டி மகிழ்கிறோம். ரொம்ப சிறப்பு. குறிப்பாக நம்ம கணேசன் ஐயா நேற்றே வந்திருந்தார். ரொம்ப அசோசியேட் ஆகிட்டார் நம்ம கூட. நான் அவர் கூட அசோசியேட் ஆகிட்டேன். இந்த உலகம் ஒரு அற்புதமான உலகம். இந்த உலகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோன்றதை பொறுத்து தான் கடவுள் நம்ம கூட பயணிப்பார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி கூறி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இந்த அருணை மருத்துவமனையிலிருந்து வந்த தெய்வீக எண்ணங்கள் கொண்ட மருத்துவர்கள் அனைவர்களுக்கும் கோடான கோடி முறை தலைவணங்கி, ஆண்டவராகிய அருட்பெருஞ்சோதி கடவுள் மக்களிடத்திலே எண்ணத்திலே உருவிலே இருக்கிறார், சிலையிலே இல்லை என்பதை நிரூபித்து இந்த தொண்டு செய்த அத்தனை தர்மவான்களாகவும் இறை பணியாகவும் கடவுளுக்கு சமமான தொண்டு செய்த இந்த மருத்துவ அனைவருக்கும் வாழ்நாளடைவர் வறுமையுறார்
நன்மனை மக்கள் பொன் பூணோல் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் திண்மை ஒன்றும் காணார் நின்னாமம் கருதுகின்றோர் ஒத்தி கண்ணுதல்வால் மாநாடு உற்றமையிலே வடிவடை மாணிக்கமே குன்றாத வளத்தையும் குறையாத செல்வத்தையும் மாறாத அன்பையும் மறையாத கீர்த்தியும் வற்றாத ஜீவநதி போல் தர்ம சிந்தனை உங்களுள் பெருகி உயர் புகழ் உயர் செல்வம் உயர் நிகழ்வையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதுவும் தர்ம வழியிலே பயணிக்க உங்களால் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட உங்களுக்கு அந்த ஆண்டவருக்கும் உங்களுக்கும் கோடான கோடி தனவணங்குகிறது. வள்ளலார் ஆன்மீக ஞான மையமும் தீபம் அறக்கட்டளை தான் முக்கியம். அவர்கள்தான் எங்களுக்கு தாய். அவர்கள் நீடூடி வாழணும். அந்த தீப அறக்கட்டளையில் உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களும் இணைந்திருந்து செயல்படும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி முறை தலைவணங்கி அன்பே சிவம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி அருட் உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக பரமானந்த சுய இரவாக்கையில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கையளிக்கும் கண்ணே வருக கண்ணிருந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதியோய் வளர்ப்பதியில் வாழ்வே வருக ராமலிங்க வல்லனமோர் மாணிக்கம் மணியே வருக வருகவே வந்தருள் புரிக வரமெல்லாம் தருக. இதை ஒரு 32 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இந்த அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கிறோம். நிறைய பேசணும் ஒரே ஒரு வரையில் மட்டும் சொல்லிடுறேன். Go out to serve your country and countrymen. இந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையை மாத்துச்சு. இந்த வாசகத்தை யார் சொன்னாங்கன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? Go out to serve your country and countrymen. மகாத்மா காந்தி சொன்னாங்க. எல்லா கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்லையும் அந்த வாசகம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதுதான் என் 32 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வாசகத்தை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன். டோட்டலாக டிவோட்டட் மை செல்ஃப் டு த சொசைட்டி. தொண்டு பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குதா? இப்போ நான் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லலை, நீங்களும் ஹாப்பியாக தான் இருக்கிறீங்க. ஆனால் அதுக்குள்ள ஏதோ ஒரு மறைப்பு இருக்கு. சந்தோஷம். பி ஹாப்பி, வெரி ஹாப்பி. ரெஸ்ட் எடுங்க, ஓய்வு எடுத்துக்கோங்க. நன்றி. மீண்டும் நன்றி. தீபம் அறக்கட்டளை இங்கு கோசாலை அமைத்திருக்கிறது. இந்த கோசாலையில் 8 பெரிய மாடுகளும் 5 சிறிய மாடுகளும் இங்கு வளமுடன் இயற்கை சூழலில் அமைதியாக இருக்கின்றது. இவைகள் எந்தவித ரசாயன சிகிச்சைகள் அன்றி இயற்கையான சூழ்நிலையில் இயற்கையாக வளர்கிறது. இங்கே தாங்கள் பார்த்திருப்பீர்கள். இதையெல்லாம் கொடுத்த நன்கொடையாளர்கள் மிகவும் சிறப்பாக தானே முன்வந்து கொடுத்தார்கள். முதலில் சுமார் 3 மாடுகளுடன் அமைந்தது. இப்பொழுது 8 மாடுகள் அமைந்திருக்கிறது. இது இயற்கை வளத்துடன் நன்றாக இருக்கிறது. இன்னும் கூறப்போனால் மனிதனின் இயல்பு முதலில் சுயநலம், அதற்பின் குடும்ப நலம், அதற்கு பின் விருந்தோம்பல், தன்னை தேடி வருபவர்களை சந்தோஷப்படுத்துவது, அதன் பின் சமூக நலம் என்று திருக்குறளில் வள்ளுவன் கூறியது போல் மனிதனின் வளர்ச்சி மேலும் மேலும் வருகிறது. இது எதை குறிக்கிறது என்றால் இறை நிலையை நோக்கி அவன் பயணிக்கிறான் என்று. அதாவது எங்களுடைய நிறுவனர் கூறுவது போல் பொது நலத்தில் செயல்பட்டால் நாம் இறைவன் நமது மூலமாக காரியப்படுவான். இது நிச்சயமாக நம்மை ஆன்மீகத்தில் உயர்த்தி மேல்நிலை அடைய செய்யும். இதையே நீங்களும் சேரலாம். நீங்களும் நன்கொடை தந்து, நன்கொடை மட்டுமல்ல உதவி செய்து, உடலாலும் உழைத்து மனதாலும் உழைத்து நீங்களும் இதில் ஒன்று சேர வேண்டுகிறேன். எல்லோ நலமும் பெற்று எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்று வள்ளலார் கூறுகின்றார். வள்ளலார் வழி நடக்கும் தீபம் அறக்கட்டளை நிறுவனம் என் நீடூடி இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் செஞ்சியில் எங்களுடைய தீபம் கிராம ப்ராஜெக்டுக்காக, வில்லேஜ் ப்ராஜெக்டுக்காக நாங்கள் இந்த
ஜோதிமா மலையில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடம் ஏன் முதல்ல தேர்ந்தெடுத்தோன்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஜோதிமா மலை, கரிமா மலைன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து நம்ம திருவள்ளுவர் பிரகாச வள்ளல் பெருமான் வந்து ஒரு 6 மாத காலமாக இங்கே தங்கியிருந்தாருன்ட்டு வரலாறு இருக்குது. இங்கே மலை மேலே தான் வந்து ஐயா வந்து ஒரு குகையில் வந்து தங்கி தவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வரலாறே இருக்குது. ஸோ இந்த புண்ணிய பூமி வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம். அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதான் வட்டக்கிணறு. ஸோ அந்த வட்டக்கிணறுல வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தண்ணி எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் எல்லாருக்குள்ளேயே ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆனால் அருள்மழையா ஐயாவோட அருள்மழையால் தண்ணி எங்களுக்கு நல்ல ஒரு ஊற்று கிடச்சி. ஸோ இங்கே பார்த்துக்கிறீங்க எத்தனை விவசாய நிலங்களும் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக ஒரு நல்ல விளைச்சலை கொடுத்துருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஜீவகாருண்யம் சொல்லுவாங்க. அது இந்த ஜீவகாருண்யத்தை உண்மையாகவே எங்கள் பாலகிருஷ்ணா எங்கள் நடைமுறைப்படுத்தினாங்க. நாங்கள் முதல்ல வந்து இங்கே விவசாயம் பண்ணும்போது இந்த வாழைத்தோப்பு நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. வாழைத்தோப்பு நாங்கள் வந்து கம்பு போட்டோம். எதுக்காக அந்த கம்பு முதல்ல போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மலையிலேருந்து நிறைய மயில் கூட்டங்கள்லாம் இருக்குது, பறவைகள்லாம் வரும். அந்த எல்லா உயிர்களும் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக கம்பை போட்டு பறவைகளுக்காகவே நாங்கள் இங்கே கம்பு போட்டு நாங்கள் அந்த விளைச்சல் இது பண்ணோம். அதே மாதிரி அந்த வாழைத்தோப்பில் வந்து நாங்கள் எதையுமே நாங்கள் பறிக்கவே இல்லை. இது இங்கே பாருங்கள், குரங்கு கூட்டங்கள் நிறைய இருக்கும், நீங்களே பார்க்கலாம், நிறைய குரங்குகள் இருக்காங்க. ஸோ அவங்க சாப்பிட்டு அவங்க எல்லாம் இது பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் அப்படியே விட்டோம். அது எங்களுடைய முதல் வந்து ஈல்டை வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்காக விடணும்னு சொல்லி ஐயா வந்து முடிவு பண்ணாங்க. அது உண்மையான ஒரு சிறப்பான ஒரு ஜீவகாருண்ய பணிகளில் வந்து தலையாய பணியாகவே நாங்கள் ரொம்பவே ஹாப்பியானோம். அதில் இது பாருங்கள், நிறைய இந்த கோசாலையில் பார்த்திங்கன்னா இந்த 8 பெரிய பசுக்களும் 5 சின்ன கட்டுறவங்க சேர்ந்து மொத்தம் ஒரு 13 பசுக்களை வந்து நாங்கள் இங்கே பராமரிச்சிட்ருக்கோம். தயாளன் ஐயா அதை போயிட்டுருக்காங்க. தயாளன் ஐயா அவங்க தான் வந்து இந்த கோசாலை பணிகளையும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம சபையை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து இங்கே வந்து பொறுப்பாளராக வந்து திரு சவுந்தரராஜன் ஐயா வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அவங்களுடைய தலைமையில் வந்து இந்த புண்ணிய பூமியில் எங்கள் பாலகிருஷ்ண ஐயாவோட வழிகாட்டுதலில் பல அருளாளர்களின் தயவால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நம்ம வந்து ஒரு தானம் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதுக்கும் இறைவனுடைய அருள் தான் காரணம். அருள் இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணுன்ற உணர்வே வரும். ஆனால் அதை தாண்டியும் கருணை உணர்வு இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய சொந்த நேரத்தை காலத்தை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து மக்கள் பணிகளுக்காக வந்து செலவிட முடியும். அந்த வகையில் இங்கே நிறைய அருளாளர்கள் வந்து தங்களுடைய சொந்த நேரங்களை எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணி இந்த பூமியை வந்து இன்னும் சிறப்பாக என்னென்ன மாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ வருங்காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே என்ட்ரன்ஸ்லேயும் இது பண்ணியிருக்கோம். அங்கே வந்து ஒரு ஞான சபை கட்டுமான பணிகள் போயிட்டுருக்குது. அது இல்லாமல் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நூலகம், மாணவர்கள் படிப்பதற்கான அதுக்கான ஒரு அரங்கம், முதியோர் இல்லம், இப்படி சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்டில் இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய கனவு திட்டங்கள் நிறைய இருக்குது. மக்கள் பணி எல்லாமே மக்களுக்காக, மக்கள் பணி தான். அத்தனையுமே சிறப்பாக அமையும். திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார் அருளாலையும் எங்கள் தீபம் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து உதவக்கூடிய அருளாளர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் சேவாதாரிகள் அவங்க அத்தனை பேரோட துணை கொண்டு எங்களுடைய இந்த கனவு திட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் நினைவாகவும் சிறப்பாகவும் நடக்கும்ட்டு நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் அல்ல இறைவனுடைய பேரருள் பெருங்கருணையினால் சென்னை வேளச்சேரி தீப அறக்கட்டளையின் கிராம சேவையாக இதோ ஜோதி மாமலையிலே ஞான சபை கட்டக்கூடிய ஒரு அற்புத பணியை கடவுள் தந்திருக்கிறார். இந்த அற்புதமான அறப்பணிக்கு இதுகாரும் 8 சேவடிகள், 8 நன்கொடையாளர்கள் நன்கொடை கொடுத்து இந்த அற்புதமான ஞான சபையை உருவாக்கி இருக்கிறார்கள். பாதாள தியான மையத்தோடு இந்த மையத்திற்கு வரக்கூடிய அனைவருக்கும் அறிவு பேரறிவாகவும், பேரறிவு ஞானமாகவும், ஞானம் வந்து இறைவனுடைய அருளாகவும் அமைய உம்மிடம் பிரார்த்திக்கிறோம். இறைவா, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க, 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 வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி கடவுளின் கருணையால் இங்கே தெய்வீகமான ஒரு அற்புதத்தை இறைவன் வள்ளல் பெருமானின் மூலம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நிகழ்வு அவர்கள் உள்ளத்தில் புகுந்தது தெரு தீபம் அறக்கட்டளைக்கு அந்த குழுவை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களும் சேர்ந்து இங்கே தேவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் இடம் வாங்கி, அதுவும் ஜோதிமா மலை என்று பெயரை வைத்து அது அற்புதமான ஒரு நிகழ்வை இந்த இறைவன் அருளால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் முதலில் அன்னம் பாலிப்பது, மக்களுக்கு உணவு கொடுப்பது தர்மசாலை, அடுத்தது ஞானசாலை. தர்மம் பண்ணிக்க பிறகு தான் ஞானத்தை மக்களுக்கு போதிக்கணும். அந்த ஞானத்தால் மக்கள் என்ன பயனுறுவார்கள் என்ற நிகழ்வை ஐயா மூலம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான அனுபவம்.
தீபம் அறக்கட்டளையில் பல அற்புதங்களை மக்களுக்காக எடுத்துரைக்க இங்கே அந்த குழுமை சார்ந்தவர்களெல்லாம் வந்து சிறப்பான முறையில் செயல்படுகிறார்கள். ஏன் இது செயல்படுகிறார்கள்னா, மக்களுக்கு உணவு கொடுத்து ஞானத்தை புகுட்டி மக்களையெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் சரியான பாதையில் செல்கிறார்களா, வள்ளலார் சொன்னதை ஏற்றார்களா என்பது இறைவனுக்கு வெளிச்சம். ஆனால் அதை கொண்டு சேர்க்கும் அற்புதத்தில் இந்த குழுவை சார்ந்தவர்களுக்கெல்லாம் முழு மனதோடு பயணிக்கிறார்கள். இந்த பயணம் மக்கள் இதை கண்ணூரும் அத்தனை நல்ல உள்ளங்களும் இறைவன் அருளை பெற வேண்டுமென்றால் தர்மம், அடுத்தது தியானம், அடுத்தது மேலே இறைவனை எப்படி அடையுது, சித்தி வளாகம். சித்தி வளாகத்தில் நம்ம பூரணமான ஒரு சித்தியை பெறுவதற்கு முத்தி என்பது முன்னொரு சாதனம். சித்தியின் பொருட்டே சித்தி அடையிறதுக்கு தான் முத்தி அடையிறது. இந்த ஜோதி மாமலைன்னு அவர் பேர் எப்படி வச்சார்னு எங்களுக்கு தெரியல. ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா, அற்புத காட்சியடி. ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று, அதில் ஒரு வீதி உண்டாச்சிதடி அம்மா, வீதி உண்டாச்சிதடி. வீதியிலே சென்றேன், வீதி நடு ஒரு மேடை இருந்ததடி அம்மா, மேடை இருந்ததடி. மேடை மேலேறினேன், மேடை மேலங்கொரு கூடம் இருந்ததடி அம்மா, கூடம் இருந்ததடி. கூடத்தை நாட கூடத்தில் ஏழிலை மாடம் இருந்ததடி அம்மா, மடம் இருந்ததடி. ஏழிலைக்குள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வேனடி அம்மா, என்னென்று சொல்வேனடி. ஓ நிலை தண்ணில் ஒளிர் முத்து வெண்மணி சீநிலமாச்சிதடி அம்மா, சீநிலமாச்சிதடி. பதியோர் நிலையில் பார்வோர் நிலையில் பகர்மணி எல்லாம் மாணிக்கம் மாச்சிதடி. பின்னோர் நிலையில் பெருமுத்து வச்ச பேர்மணியாச்சுதடி அம்மா, பேர்மணியாச்சுதடி. வேறோர் நிலையில் மிகுபவளத்திரள் வெண்மணியாச்சுதடி அம்மா, வெண்மணியாச்சுதடி. பதியோர் நிலையில் பகர்மணி எல்லாம் படிகமதாச்சுதடி அம்மா, படிகமதாச்சுதடி. வல்லவத்தால் அந்த மாதம்பம் மாறி மணிமுடி கண்டேனடி அம்மா, மணிமுடி கண்டேனடி. மணிமுடி மேல் ஒரு கொடுமுடி நின்றது, மற்றது கண்டேனடி அம்மா, மற்றது கண்டேனடி. மணிமுடி மேல் ஒரு கொடுமுடி நின்றது, மற்றது கண்டேனடி அம்மா. கொடுமுடி மேல் 1008 மாற்று பொற்கோயில் இருந்ததடி அம்மா, கோயில் இருந்ததடி. கோயிலை கண்டங்கு கோபுர வாயிலில் கூசாமல் சென்றேனடி அம்மா, கூசாது சென்றேனடி. அம்மையை கண்டேன், அவளருள் கொண்டேன், அமுதமும் உண்டேனடி அம்மா, அமுதமும் உண்டேனடி. தாங்கும் அவளருளாளே நடராஜர் கண்டேனடி அம்மா, சன்னதி கண்டேனடி. சன்னதியில் சென்று நான் பெற்ற பேரது அந்த சாமி அறிவாரடி அம்மா, சாமி அறிவாரடி. இந்த பாடலுடைய கருத்து ஒரு மானுட நேரத்தில் என்ன இருக்குதோ நம்மிடம் உள்ளதை தான் அந்த பாடல் கருத்து. ஒவ்வொரு படியாக ஏறினா எதை அடையலாம், எதை அடைந்தால் இறைவனை அடையலாம் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி கருணையால் ஐயாவுக்கு என்ன மனசில் தோணிச்சோ, ஜோதி மாமல்னு தேவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி, தேவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் தவ பூமியாக வள்ளல் பெருமான் வந்துங்க தவம் பண்ண ஊர் கரிமாமலையில் தவம் பண்ணி இருக்கிறார். அடிவாரத்தில் தான் அந்த ஜோதி மாமலை நிறுவிருக்கிறது. இயற்கையோடு இணைந்து மக்களெல்லாம் மனதில் உள்ள குழப்பங்களை அகற்றி இறைவனை அடைய வேண்டுமென்றால் தெளிவும் சிந்தனையும் ஒருமையும் தயவும் இரக்கமும் வேணும். அதை நிரூபிப்பதற்காக இங்கே இந்த நல்ல உள்ளங்களெல்லாம் சேர்ந்து
இந்த ஜோதிமா மலைன்னு பேர் வச்சு அங்கே நிலம் வாங்கி அதில் இப்போ தற்சமயம் பயிரிடுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு நிலையாக இப்போ தர்மசாலை, அடுத்தது யோகசாலை, அடுத்தது முதியோர் இல்லம், அப்படி பல ஞானத்தையுடைய அறிவு சார்ந்த அற்புதத்தை இறைவன் அருளால் இங்கே பெறப்போகிறார்கள். எல்லா உலகில் உள்ளோரெல்லாம் வந்து தியானிக்கும் அற்புதமான ஒரு சூழலாக இந்த இருக்கையோடு இணைந்து நிகழப்போகிறது. இதை கண்ணுறும் அத்தனை செல்வந்தர்களும் நாம் அதை செய்ய முடியாது. ஐயா அவருடைய கருணையால் அந்த குழுவை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு தர்ம சிந்தனையோடு இதில் பயணிக்கிறார்கள். நம்மால் செய்ய முடியாததை அவர்களிடம் நாம் உதவிகரம் நீட்டினால் அந்த தர்மம் உலகமெல்லாம் சென்றடையும். ஏழ்மையும் வறுமையும் துன்பமும் பிறப்பும் எல்லாம் அகல இது உதவியாக இருக்கும். இந்த பேசக்கூடாது எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி கருணையால் இந்த நிலமெல்லாம் பயிரிடுறதுக்கு ஒரு கிணறு எடுத்தாங்க. அது அருமையான வட்டக்கிணறாக அமைஞ்சு அதையே மக்களெல்லாம் கண்ணுறும் அளவுக்கு அதில் நல்ல ஒரு வெளிச்சத்தையுடைய தீபத்தை நீர்வளம் கிடைத்தது மட்டுமல்ல, மக்களெல்லாம் கண்ணுறும்போது யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாத அற்புதமான வேலிகள் அமைத்து பாதுகாப்பு வேலிகளும் அதை அழகுபடுத்தும் ஒரு அற்புதமும் நல்ல ஒரு வெளிச்சத்தை உருவாக்கும் மக்கள் உள்ளத்தில் இறைவன் வெளிச்சத்தை கொடுப்பது போல் இங்கே ஜோதிமா மலைக்கு வந்தால் இந்த வட்டக்கிணறை கண்ணுறும்போது இந்த ஜோதியை தரிசிப்பார்கள். முதல் தரிசனமாக அமையும். இன்னும் பல அற்புதம் இந்த இறைஸ்தலத்துக்கு பல அன்பர்கள் எல்லா கண்ணூரும் அத்தனை நல்ல உள்ளங்களும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி கருணையால் நாம் செய்ய முடியாததை ஒரு அற்புதமான மனிதர்கள் நல்ல எண்ணத்தோடு ஒருமையும் தயவும் இரக்கமும் உள்ள ஒரு நல்ல மனிதர்கள் வந்து இதில் புகுந்திருக்கிறார்கள். இந்த உட்புகுவதால் இந்த கிராமமே பக்க கிராமங்களெல்லாம் எத்தனை செஞ்சியில் சென்று 150 பேருக்கு தேவர்கள் அந்த புண்ணியமலை ஞான மையத்துக்கு ஒரு 50 பேர் 200 பேருக்கு தினமும் அணுதினமும் காலையில் கஞ்சி இந்த தீப மரக்கட்டளை தான் ஊற்றுது. அதை மக்கள்லாம் சாப்பிடும்போது அப்போ தானாக அந்த உணர்வு வரும். அந்த உயிரினங்களை கொண்டு அருந்துவது பாவம், அது கொல்லுவது பாவம் என்ற உணர்வுக்கு மக்களை தூண்டுவதாக இது அமையும். அறியாமை இருளிலிருந்து மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதும் துன்பமே பிறப்போடு தொடக்கலாம் இருப்பதும் இந்த தீப அறக்கட்டளையின் மூலமாக மக்களுக்கு வெளிச்சம் பெறும். சுற்று பக்கம் ஒரு 15 கிலோமீட்டருக்கு 18 கிலோமீட்டரு மக்களெல்லாம் பயனுறுகிறார்கள். இந்த ஒரு அற்புதமான விளக்கு பூஜை ஒன்று வைத்து அந்த விளக்கு பூஜையால் பெண்களை எல்லாம் 200 பெண்களை வரவழைத்து அவர்களுக்கு ஞானோபதேசம் செய்து அவர்களெல்லாம் நல்ல ஒழுக்கத்தில் பயணிக்க இது உறுதுணையாக இருந்தது. இப்போ அனுதினமும் உணவு கொடுப்பதால் எல்லா மக்களும் இன்று கண் சிகிச்சை முகாம் நடத்தினார்கள். அருணை இதிலிருந்து முன்ன வந்து அப்போலோவில் நடத்தினாங்க. ஒவ்வொரு நிமிடமும் பல பொருட்செலவு பண்ணாலும் மக்களுக்கு உடல் பிணியை அகற்றுவது. உடல் பிணியின்றி இருந்தால்தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால் அவனை தெளிவான முறையில் உணவு கொடுத்த பிறகு ஞானத்தை சொல்லி உயிரை கொள்ளுவது பாவம், அது உண்ணுவது பாவம் என்ற ஒரு நெறியை அந்த குழுவை சார்ந்தவர்களெல்லாம் எடுத்த முயற்சிக்கு அருட்பெருஞ்சோதி கருணையால் ஆன்மீக வள்ளலார் ஞான மையத்தோடு இணைந்து இந்த தர்மசாலையில் அடியேன் அருள்வாக்கு ஞானி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறேன். பல இறைவன் அருளால் வாக்குகள் சொன்னால் பலிதமாவதும் புனிதமடைவதும் இறைவன் அருளால் தூய்மையான சிந்தனையும் தெளிவான எண்ணமும் உயங்கிய உள்ளமும் உயிரும் தழைத்திட வயங்கிய கருணை மழைபொழி மழையை என்னையும் பணிகொண்டு என்னுள்ளே நிரம்ப மன்னிய கருணை மழைபொழி மழையே உளங்கொளும் எனக்கே உவகை மேல் பொங்கி வளங்கொளும் கருணை மழைபொழி மொழியே நலந்தா உடல் உயிர் நல்லறிவு எனக்கே மலர்ந்திட கருணை மழைபொழி மழையே தூய்மையால் எனது துரிசெல்லாம் நீக்கி நல் வாய்மையால் கருணை மழைபொழியே மழையே என்று இந்த சுற்று பக்கத்து கிராமமே செழுமையடையும் அற்புதத்தை இவர்கள் கால் பதிந்ததிலிருந்து ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. செழுமையாக இருக்கிறது. நீர் வறட்சி இன்றி இருக்கிறார்கள். மக்களெல்லாம் துன்ப நிலையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நல்ல மனிதர்கள் வந்து கால் பதித்த நேரம் நல்லவர்களெல்லாம் நல்லார் ஒருவர் உணர்வொருட்டே எல்லாருக்கும் பொய்யென பொழியும். இத்தனை நல்ல உள்ளங்களும் வந்து சேர்ந்திருப்பதால் இங்கே செழுமையான நிலையை இறைவன் உருவாக்கியிருக்கிறான். அந்த மக்களுக்கெல்லாம் நல் ஒழுக்கத்தையும் நல்ல சிந்தனையும் வளர்ப்பது தான் இந்த தீப அறக்கட்டளையினுடைய நோக்கம். இந்த ஞான குருவாகிய நான் ஆசீர்வாதம் செய்வது துன்பமே பிறப்போடு தொடக்கலாம் இருக்கும் நற்சோதி இன்பமாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி கருணையால்
நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றாத வளத்தையும் குறையாத செல்வத்தையும் மாறாத அன்பையும் மறையாத கீர்த்தியும் வற்றாத ஜீவனதி போல் தர்ம சிந்தனை மக்களுள் புதைந்து அவர்களை நல்வழிப்படுத்தி உயர் புகழ் உயர் செல்வம் உயர் கல்வி பெற்றிருக்கிறார்கள். இந்த குழுவை சார்ந்தவர்கள் அந்த பாலகிருஷ்ணரையா அவர்கள் உயர் கல்வி பகிர்ந்தவர். அவர் ஐஐடியில் பயணித்தவர். அந்த மாணவர்களுக்கெல்லாம் நல்லொழுக்கத்தை போதித்து அவர்களெல்லாம் நல்வழி கடத்திய ஒரு ஆசான் எங்களுக்கு கிடைத்திருப்பது இந்த பகுதியில் தேவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியின் ஒரு அற்புத வரமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த தர்மம் தழைக்க இதை கண்ணூரும் அத்தனை நல்ல உள்ளங்களும் ஆண்டவராகிய அருட்பெருஞ்சோதியை நாம் அடைய வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வுனா என்ன? நம்ம வள்ளலார் மாதிரி ஒளி உடம்பை பெற்று எல்லாரும் தெய்வமாக வேண்டிய அவசியம் இல்லை. செய்யும் தொழில், நாம் செய்கின்ற செயல், அதற்கு மரணமே கிடையாது. நல்லவையை செய்வோம், நல்லதை பார்ப்போம், நல்வழியிலே பயணிப்போம். துன்பமில்லாத ஒரு மனித பிறவி கிடைத்தது. அந்த அற்புதமான பிறவியில் மகான்களும் ஞானிகளும் சொன்னது எல்லாம் மனதில் கொண்டு எவர்களும் அவ்வழியில் பயணிக்கவில்லை. வள்ளல் பெருமான் தான் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெற வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொன்னார். அதனால் அவரை உம்பற்கரசே ஒழிவரை நிறைந்த யோகமே உற்றையேன் தனக்கு வம்பென படுத்தியன் குடி முழுதும் ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொரு துணிவே சீர்குடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கனை பிடிச்சன் மாணிக்கவாசகர் திருவாசகர்கள் எழுதினார். அது உலகமெல்லாம் தழைக்க வந்த உத்தமனாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மையெல்லாம் தூய்மையான பாதையில் பயணித்து நாம் மரணமில்லா வாழ்வு அடையணும். மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காத எந்த ஜீவனுக்கும் எந்த உயிரினங்களுக்கும் துன்பம் இழைக்காது எந்த உயிரையும் கொல்லாமையும் அதை உண்ணாமையும் இருக்கு காட்டிய அந்த பரம்பொருளை எங்களை சிக்கன பிடித்தார் வள்ளல் பெருமான். நாங்கள் அவர் வழியிலே இந்த நல்லவர்களோடு இணைஞ்சு பயணிக்கும் அற்புத காட்சி இந்த ஆணி பொன் அம்பலத்தை என்று பாடிய காட்சியும் இறைவன் அருளால் இந்த புண்ணிய பூமி கிடைச்சிது. இதில் யார் வந்து கால் பதித்தாலும் தெளிநிலை அடைவார்கள், துன்பமற்ற நிலையை வாழ்வார்கள். பிணியோடு வந்தார்கள் பிணியற்ற நிலையில் செல்வார்கள். இது ஆண்டவன் மேல் ஆணை. அவர் எத்தனையோ இடத்துல வள்ளல் பெருமான் சத்தியம் சொல்லுகின்றேன் பொய் புகழேன்னு சொல்லுவார். அது மாதிரி நான் சத்தியம் சொல்கிறேன். இந்த புண்ணிய பூமியில் யார் கால் பதித்தாலும் தெளிவான சிந்தனையோடு பயணிப்பார்கள். உண்ண உணவு கொடுக்கிறார்கள், செவிக்கு அருமையான நல்ல ஞானத்தை கொடுக்கிறார்கள். இது எங்கு சென்றாலும் கிடைக்காது. இயற்கையோடு இணைந்து தேவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. தேவர்கள் தானம் கொடுத்ததால் தான் தேவதானம் பேட்டை. இந்த ஊருக்கு அன்னதானம் பேட்டைன்னு பேர். இது தெரிஞ்சோ தெரியாமலையோ ஜோதி மாமலைன்னு வச்சு இந்த அன்னம் பாலிக்கும் அற்புதத்தை இறைவன் அருளார் செய்து கொண்டிருக்கிறார். அவரை குடும்ப சார்ந்தவர்களும் எல்லாருக்கும் ஆண்டவராகி அருள்பெருஞ்சோதி கருணை கிடைக்கி அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து மக்களுக்கு வழிகாட்டியாக அமைய ஆண்டவரை பிரார்த்தித்து அன்பே சிவம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதிக்கு தலைவணங்குகிறேன். இதை இந்த புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கும் அவர்கள் ஆண்டவன் அருளால் மேலும் மேலும் பதவி உயரவும் அவர்கள் குடும்பம் செழித்து வாங்கவும் தெளிவான முறையில் அவர்கள் பயணித்து அவர்கள் குடும்பமே நலமான பாதையில் பிறக்க ஆண்டவராகி அருட்பெருஞ்சோதி காடலும் என்னுடைய ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்க பிரார்த்திக்கிறேன். அன்பே சிவம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நேற்று என்னோடது நண்பர் கேட்டார், நான் நாளை ஜோதிமாமலை போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜோதிமாமலைன்னு நிறைய டெய்லி போட்டுட்ருக்கீங்க பதிவு, அது என்ன தான் அப்படின்னாரு. என்ன அங்கே வாங்கினீங்கன்னாரு. மண் மட்டும் வாங்கலை, மழையும் சேர்ந்து வாங்கினோம். மண் மட்டும் வாங்கலை, மழையும் சேர்ந்து கிடச்சிது எங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப பெருமையோட சில விஷயங்கள் சொல்லும்போது தான் தெரிஞ்சது ஜோதிமாமலை. ஏன்னா இவர் இப்போ இவ்வளவு நேரம் ஐயா சொன்ன அந்த ஜோதி அப்படி அந்த மாமலைன்னு பேர் வச்சதனுடைய இதை ஐயாட்ட நான் அடுத்த பேட்டியில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இங்கே நடமாடும் தர்மசாலைன்னு தீபம் அறக்கட்டளையினுடைய ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு செயலாக்கம். அந்த நடமாடும் தர்மசாலையை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமானவர். அந்த நடமாடும் தர்மசாலையினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னீங்கன்னா, சாலையோரம் இருக்கக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்து அதில் உறங்கிக்கிட்டு இருக்கிறவங்களையும் தூங்காத நிலையும் தூங்கிட்டு இருக்கிற நிலையையும் பார்த்து அவங்கள எழுப்பி கைகூப்பி அந்த அருமையான செயல். இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் அவர் வரவு இயலாத சூழ்நிலையில் இருக்கும்போது நான் ஒரு நாள் போயிருந்தேன். அவங்க அவர் வரலையான்னு கேட்குறாங்க. அப்போவே தெரியுது அவருடைய செயலினுடைய தன்மை. அவருடைய அந்த இதை அவரே பேசுவது தான் நல்லாயிருக்கும். சிவாயனம். ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வணக்கங்க ஐயா.
இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட வித்து எங்கே இருக்குன்றத நம்ம ஆதாரத்தை நம்ம நோடி போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பாலகிருஷ்ண ஐயா தான். ஸோ ஐயாக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 எனக்கு அறிமுகம் கிடச்சார் ஐயா. ஸோ ஐயா வந்து ஒரு ஆங்கில கல்வி கூட தான் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு மாணவனாக தான் போய் சேர்ந்தேன். விவேகானந்தரோட சொல்லியிருப்பார், ஒரு 100 இளைஞர்கள் கொடுங்க இந்த தேசத்தை மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஐயா வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளச்சேரி அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் நானும் ஒருத்தன் எங்களை நல்வழிப்படுத்தினார். நாங்கள் பார்க்கும்போது முதல்ல ஆரம்ப கட்டத்தில் ஐயா வந்து பார்த்திங்கன்னா நடமாடும் தர்மசாலைன்னு சொன்னார். ஆரம்பித்தது ஐயா தான். ஏன்னா காரணம் ஆரம்பத்தில் ஐயா ஒரு வண்டி வச்சுருப்பாங்க. அந்த வண்டியில் ஐயா சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. நாங்களாம் கூட போயிருக்கோம். நாங்கள் அந்த 2 வீலர் தான் நாங்கள் முதல்ல ஆரம்பித்து உணவு கொடுக்க ஆரம்பித்து எல்லா வேலைகளும் பண்ண ஆரம்பித்து இந்த அடிப்படை, அந்த உணவு கொடுத்த அந்த அடிப்படை தான் எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு இங்கே நாங்கள் வந்து தீப மரக்கட்டளை ஆரம்பித்தோம். எங்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாரையும் ஜீவகாருண்யத்தையும் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி ஞானம்னா எப்படி வாழணும், எப்படி இருக்கணுன்றத ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஐயாவோட வழிகாட்டுதலில் நாங்கள் அத்தனை பேருமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிலையில் இருக்கோம்னா அதுக்கு வந்து ஐயாவுக்கு எங்களுடைய ஆசானுக்கு தான் நன்றி கூறுறேன். நாங்கள் இன்றைக்கி அந்த எங்கள் ஐயாவோட வழிகாட்டுதலில் இன்றைக்கி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஐயா கூடயே பங்கெடுத்து நாங்கள் தீப மரக்கட்டளை வந்து நாங்களும் வந்து ஒரு சேவாதாரிகளாக இருந்து நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த செயல் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய முதல் அடிப்படை செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுக்கறது தான். நாங்கள் அப்படி தான் ஆரம்பித்தோம். தேடி போய் ஏழைகளுக்கு உணவு யாரெல்லாம் இருக்காங்களோ தேடி போய் உணவு. எங்கள் ஐயா அதான் சொல்லுவாங்க, கொடு போ, என்ன வேணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு கொஷினும் எங்கள் ஐயா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தருக்கு உணவு கொடுக்கணும் ஐயானா முதல்ல இப்போ அந்த பணி என்னவோ அதை போய் தேடி போய் செய்யப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இந்த பணிகள் செஞ்சுட்டே இருந்தோம். ஸோ அதில் வந்து கோவிட் நேரம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவுகள் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து தடை உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து எங்களால் வந்து எங்களுடைய அறக்கட்டளை வச்சு செய்ய முடியல. அப்போ தான் வந்து என்ன பண்ணாங்க, ஐயா வந்து உடனே எடுத்துகிட்டு எப்படிலாம் போய் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த ஐயா வந்து வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. ஐயாவோட வழிகாட்டுதல் படி தான் நாங்கள் வந்து நடமாடும் தர்மசாலை வந்து நாங்கள் எடுத்து அன்றைக்கி செய்ய ஆரம்பித்தோம். அது இந்த கருணை மழைன்னு சொல்லுவாங்க. கருணை மழை நாங்கள் ஐயா சொல்கிறாரு, ஐயா சொன்னதை நாங்கள் செஞ்சோம். ஐயா சொன்னதை செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோட இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருணை மழை எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தோணாது. அதெல்லாம் ஐயா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு வேளை உணவு கொடுத்துட்டு வந்தோம். நைட்டு என்ன பண்ணுவாங்க பாவம், திருப்பி நைட்டு தூக்கி திருப்பி நைட்டு போக முடியல. சில டைம் சாட்டர்டே சண்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டி பாக்கெட்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு கொடுந்துயர் காலம்ன்றது ஒரு 3 வருஷம் கிட்ட இருந்துச்சு. தொடர்ச்சியாகவே அதோட 3 வருஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த பணிகள் ரொம்ப சிறப்பாகவே நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐயா எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டாட்டா ஏஸ் போட்டு நாங்கள் வெளில எல்லாம் ஃபுல்லாக உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இது மாதிரி வந்து நம்ம நிறைய பணிகள் அதில் வந்து நிறைய இளைஞர்களை வந்து ஐயா ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல வழி கொண்டு வரதுக்கான ஒரு அரும்பணி பண்ணாங்க. ஜீவகாருண்ய பணிகள் பண்ணாங்க. அதோட ஐயாவுடைய கனவுகளில் ஒவ்வொரு கனவாக அப்படியே நிறைவேறிட்டே வந்துருச்சு. நாங்கள் சென்னை வேளச்சேரி தீப மரக்கட்டளை தர்மசாலை அங்கே நிறுவி அங்கே வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு 300 பேருக்கு மேலே எங்களுடைய இப்போ இந்தியாவுடைய முதுகெலும்புன்றது வந்து கிராமங்கள் தான். ஸோ எங்கள் ஐயாவுடைய திட்டங்கள் வந்து கிராம சேவை வந்து ரொம்ப சிறப்பான இது. ஸோ கிராம சேவை இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு கனவு திட்டங்கள். அந்த திட்டங்களை நினைவாக்கணும்னு சொல்லி எங்கள் ஐயாவுடைய ரொம்ப உறுதியான எண்ணம். அதை நோக்கி தான் எங்களுக்கான வழிகாட்டுதல் இருந்துச்சு. நாங்கள் இந்த திட்டத்துக்காக நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளாக நாங்கள் ஒரு செயலாக்கத்தில் தான் இருந்தோம். இறை அருளால் எங்களுக்கு வந்து இந்த ஜோதிமாமலை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. ஸோ இங்கே இந்த கிராம சேவைக்காக தான் ஆரம்பித்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா நாங்கள் எங்கள் தீப மரக்கட்டளையின் சார்பாக வந்து நாங்கள் ஒரு 17 கிராம சாலைகள் நடத்திட்டுருக்கோம். சென்னை வேளச்சேரியில் நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் 17 இடத்துல தீபம் சார்பாக வந்து கிராம சாலைகள் நடந்துகிட்ருக்கு. அது மூலயமா வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2000 to 2500 அன்பு உள்ளங்களுக்கு வந்து எங்களால் உணவு கொண்டு போய் சேர்க்க முடியுது. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு திட்டம். இந்த திட்டம் இன்றைக்கி அந்த திட்டத்தோட ஒரு விரிவாக்கமாக இன்றைக்கி இந்த ஜோதிமாமலையில் நாங்கள் இந்த கிராம சேவை மையத்தை இங்கே அமைச்சிருக்கோம். ஸோ இது இப்போ தான் அது வந்து ஒரு செயல் உருவாக்கத்துக்கு வந்துட்டுருக்கு. இந்த சூழலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி மருத்துவமனைக்கிட்ட வந்து நாங்கள் தினமும் வந்து ஒரு 200 பேருக்கு வந்து உணவு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது ஐயா அவர்களுக்கு தோணுது, அங்கே மக்கள் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உணவுக்காக சிரமப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு தோணுது. அது சொல்ல அப்போ சொன்ன கருணை வந்து உள்ளுக்குள்ளே ஊட்டு எடுக்கணும். எங்கே கருணை இயற்கையில் உள்ளது அங்கே விளங்கி அருட்பெரும் ஜோதின்ற மாதிரி எங்கள் ஐயாவுடைய அந்த கருணை மழை வந்து பார்த்திங்கன்னா வந்து போகும்போது அவங்களுக்கு தோணும்போது டக்குன்னு நாங்கள் வந்து ஓகே செஞ்சியில் வந்து உணவு கொடுப்போன்னு சொல்லி இங்கே தான் இப்போதைக்கு இதான் இங்கே தர்மசாலை, இங்கே தான் உணவு தயார் பண்ணி டாடா ஏஸ் வாகனத்தின் வழியாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு செஞ்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு எடுத்துமே கொடுத்துட்ருக்கோம். அங்கே ஒரு 200 அன்பர்கள் சாப்பிட்றாங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலையிலேருந்து கஞ்சி ஊற்றுறோம். இங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் ஏழை மக்கள் வந்து இங்கே தினமும் கஞ்சி குடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மதிய உணவு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பணி இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிராம சேவையினுடைய அடுத்த கட்டம் விரிவாக்கங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பணியாக இங்கே போயிட்டுருக்கு. நம்ம ஐயா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, அங்கே ஞான சபை அங்கே அமைச்சிட்ருக்கோம். ஞான சபைன்றது வந்து பார்த்திங்கன்னா
எல்லாருக்கும் வந்து இங்கே ஞானத்தை வாரி வாரி வழங்கணும். எங்களை மாதிரி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வந்து ஐயா வேளச்சேரியில் உருவாக்குனாங்க. அதோட அடுத்த கட்ட வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஞான சபை அமைச்சு பல ஆயிரம் அங்கே வந்து ஐயாவுடைய ஆயிரக்கணக்கில் உருவாக்குனாங்க. இங்கே வந்து பல லட்சம் மக்களுக்கு இந்த ஞான சபை போய் சேரணும், வள்ளலாருடைய கருத்துக்கள் போய் சேரணும், வள்ளலாருடைய பாடல்கள் அவர் உலகத்துக்கு கொடுத்த அடுத்த அறநெறிகளும் மக்களுக்கு போய் சேர்ந்து மக்கள் எல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையணுன்றதுக்காக வந்து இங்கே ஞான சபை அமைச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க, இங்கே விவசாயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த விவசாயத்துக்கான தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிமாமலை வட்டக்கிணறுலாம் வந்து எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கிணறு தரைப்பட்டமாக தான் இருந்துச்சு. மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் மேற்கொண்டு அந்த கிணறு வந்து நம்ம மராமத்து பணிகள்லாம் பண்ணி பராமரித்து இப்போ சுற்றுச்சுவரெலாம் கட்டி மொத்தம் 62 அடி ஆழமுள்ள ஒரு கிணறு. இது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அமுத ஊற்றாக வந்து இறையருளால் கிடச்சிட்ருக்கு. அது ரொம்ப ஒரு சிறப்பானது. அந்த தண்ணி கொண்டு தான் நாங்கள் ஃபுல்லாக இங்கே விவசாயம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கோசாலையை வந்து நிறுவியிருக்கோம். கோசாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பசுமாடுகள் இருக்குது. 8 பசுமாடுகள் இருக்குது, 5 கன்றுக்குட்டிகள் இருக்குது. மொத்தம் 13 இதை பராமரிச்சிட்ருக்காங்க. தயாளன் ஐயா, அதுக்கப்புறம் வந்து இங்கே நிர்வாகி ஜானகிராமன் ஐயா மற்றும் நிறைய சேவாதாரிகளாக இருந்து எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸ்ரீனிவாசன் ஐயா, அவர் ஐயா வந்து எங்கள் தீப மரக்கடையில் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அப்புறமா இங்கே பணிகளை பராமரிக்கிறதுக்காக இங்கே வந்து ஐயா வந்து இங்கே சேவை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய சேவாதாரிகள் இருக்காங்க. இந்த உணவு இங்கே செஞ்சியில் நாங்கள் உணவு கொடுக்க இந்த பணியை செய்யக்கூடிய அற்புதமான கதிர்வேலு, சரஸ்வதி அம்மா, மகள் செல்வி, இந்த உண்மையான சேவாதாரிகள் இங்கேருந்து இந்த உணவு திட்டத்தை இங்கே தர்மசாலை இயங்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சேவாதாரிகள் இவங்க தான். இவங்களை வணங்குறோம் நாங்கள். எதிர்காலத்தில் வந்து இங்கே இந்த ஜோதிமாமலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூலகம் அமைக்க போகிறோம். மற்றும் வந்து இங்கே சுற்றி இருக்க குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல்வி அரங்கம் அமைக்க போகிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முதியோர் இல்லம், இன்னும் வந்து ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய அனைத்து பணிகளும் இங்கே நடக்கும். கிராம சேவை மட்டுமே ஒரு உண்மையான சேவை மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்தும். அது வந்து எங்கள் ஐயா கிட்ட தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்கள் எல்லாருக்குமே வந்து குருவாக இருக்கக்கூடிய எங்கள் ஐயா வணங்குற இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் வந்து இந்த பணிகள் வந்து சிறப்பாக நடக்கிறதுனா வந்து தயவு கொண்ட தயவாளர்கள் தான். எங்கள் அறக்கட்டளை சிறப்பாக இயங்கிறதுக்கு எத்தனையோ தயவாளர்கள் நேர்லேயும் வராங்க, வர முடியாமல் ஏதோ உங்களுக்கு நிதியை கொடுத்து எங்களை இயங்க வச்சுட்ருக்காங்க. அது தாண்டி எங்களோட சேவாதாரிகள் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த பணிகள் வந்து சிறப்பாக நடக்கணும். அதுக்கு வந்து இன்னும் நிறைய நிதிகள் தேவைப்படுது. ஞான மையம் இங்கே அமைஞ்சு மக்களுக்கெல்லாம் ஞானம் போய் சேரணும். அதுக்கு வந்து நிறைய நிதி தேவைப்பட்டுருக்கு. இதை இப்போ காணக்கூடிய அனைத்து அருளாளர்களும் தயவாளர்களும் தங்களால் முடிந்த நிதி உதவிகளை அளித்து எங்களுடைய சிறப்பான இந்த பணிகள் மேன்மேலும் தொடர்வதற்கு உங்களுடைய பேராதரவை நல்கணும் சொல்லி வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிமாமலையினுடைய முகப்பு, அதாவது ஜோதிமாமலைக்கு போகிற பாதை வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. மழை வரும் காலகட்டத்தில் அந்த பாலம் வழிகள் ரொம்ப மோசமாக இருந்தது. அதை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக புதுப்பிக்கிறதுக்காக இங்கே உள்ள தலைவர் ஐயா, உங்கள் பேருங்கய்யா? தண்டபாணி செட்டியார். அவர் தலைமையில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைன்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா, குறைந்த 4 நாட்களில் இன்றைக்கி இந்த பாலத்தை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா அது வந்து மிகப்பெரிய பணி. அதை பற்றி செட்டியாரே சொல்லுவார். ஐயா, எங்களால் முடிஞ்சது ஒரு 3 நாளில் மட்டம் கொண்டாந்துக்கிறோம். இன்னும் 2 நாள் வேலை இருந்தால் முடிச்சிடும் ஐயா, பிளீஷன் பண்ணிடுவோம். இன்னும் 3 நாள் வேலை இருக்குது. ஏதோ எங்களுக்கு நாங்கள் கடவுளுக்கு பயந்து வேலை செய்கிறோம் ஐயா. அதாவது இது வந்து ஒரு பெரிய சாதனை. இந்த சாதனைங்கிறது வந்து இது பணத்துக்காக மட்டும் இல்லை, வள்ளலார் பெருமானுக்காக அவங்க செய்த மிகப்பெரிய வேலை. தீபம் அறக்கட்டளையிலேருந்து நிர்வாகிகள் ஒரு 3-4 பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு நிர்வாகி வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து தீபம் அறக்கட்டளையுடைய வளர்ச்சி இன்னும் மேன்மேலும் வளர அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த ஜோதிமாமலை வளர்ச்சியில் ஒவ்வொரு நன்கொடையாளர்களுடைய பங்கும் அதிகமாக உள்ளது. மேலும் இந்த பாலப்பணிக்கு அதிகமான நன்கொடையாளர்களை வரவேற்கிறோம். நன்றி. நம்ம இப்போ இந்த பாலம் பகுதியெலாம் கடந்து வந்திருக்கோம். இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சியில் தேவதானம்பேட்டை கிராமத்தில் நம்மளுடைய ஜோதிமாமலை ப்ராஜெக்ட் இங்கே இருக்குது. இதுதான் ஜோதிமாமலை. இங்கே தான் வந்து நம்ம தீபம் அறக்கட்டளையோட அந்த கிராம ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது. இங்கே வந்து ஞான சபைக்கான கட்டிடப் பணிகள் நடந்துகிட்ருக்கு.
நாங்கள் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு காய்ந்த ஒரு நிலமாக இருந்தது. பண்பட்ட அருளாளர்களுடைய பாதங்கள் பட்டதால் இந்த பூமி ஒரு புண்ணிய பூமியாக நான் உரைக்கும் வார்த்தைகளாம் நாயகன் வார்த்தைன்னு சொன்ன மாதிரி எங்கள் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய எண்ணங்கள்லாம் இந்த மிகவும் சிறப்பான இந்த எண்ணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈடேறிட்டே இருக்குது. இந்த நிலம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விளைச்சல் கொடுத்துட்ருக்குது. ப்ளஸ் நிறைய பணிகள் இங்கே வந்து நம்ம நாட்டுக்கு பயன் தரக்கூடிய நிறைய பணிகள் இங்கே வந்து வருங்காலத்தில் நடக்க போகுது. அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த பாலப்பணிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பாலப்பணிகளை பற்றி நம்மளுடைய தீபம் அறக்கட்டளையின் அறங்காவலர் திரு பவானி சங்கர் ஐயா வந்து மேற்கொண்டு வந்து பேசுவாங்க. அந்த 4 வருடங்கள் முன்பு ஆரம்பித்தாலும் முதலில் அதை ஆரம்பிக்கும்போது நாங்கள் வெறும் விவசாயம் சார்ந்த இடமாக இருக்கிறது. இங்கு வள்ளலார் பூஜை செய்யலாம் என்ற சிறிய எண்ணத்தில் ஒரு சாதாரணமான சிறிய பாலமாக அமைத்தோம். அதன் வளர்ச்சியை கண்டு பிரமிக்கிறோம். அவை ஒரே ஒரு மந்திரம்தான். பாலகிருஷ்ணன் ஐயா சொல்வது திரும்ப திரும்ப, பொது நலம் கொண்டு செயல்பட்டால் இறைவன் நடத்தி கொடுப்பார் என்பது. அதாவது அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று முதல் கொண்டு இன்று மருத்துவ முகாம் நடத்தியுள்ளார். அதே போல் இந்த பாலம் சிறியதாக அமைத்தது ஆண்டவன் அருளால் பெரியதாக அமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அது ஆரம்பிப்பது தைரியமாக ஆரம்பித்தார். ஆனால் அது மிகப்பெரிய அளவில் அருமையாக ஸ்திரமாக வலுவாக அமையும் வண்ணம் நன்கொடையாளர்களும் அரசு சார்ந்தவர்களும் எங்களுக்கு உதவி செய்து மிகப்பெரிய பலமாக இருந்தது. எங்களுக்கு மிகவும் வலுப்பெற்று அது அருமையாக அமைகிறதை நேரில் கண்ணால் பார்க்கிறேன். நானும் அதனுடன் கூடவே பயணிக்கிறேன். ஆகவே எல்லோரும் புதுநோக்கத்துடன் உங்கள் மூலமாக இறைவன் செயல்பட்டு இந்த தீபம் அறக்கட்டளை மூலம் இந்த ஜோதிமாமலை மென்மேலும் வளர, ஆன்மீகம் வளர்ச்சி எல்லோர் உள்ளத்திலும் மலர வளர அருள் புரிய வேண்டும். ஆண்டவன் உங்கள் ஒவ்வொருவரின் மூலமும் செயல்படுவார். நீங்கள் இதற்கு தாராளமாக நிதியுதவி கொடுத்து மனம் அமைதி பெற்று வளமுடன் வாழலாம். நன்றி. பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கிணறுனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிமாமலை நம்ம எல்லாருக்குமான ஒரு ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்டில் இது நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் இந்த கிணறு அமைஞ்சிருக்குது. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஒட்டி சிறிய அளவில் தான் இருந்துச்சு. ஐயா வந்து ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமியில் நிறைய பணிகள் நடக்க இருக்குது. நமக்கு நிறைய நீர்வளம் தேவைப்படும் போது நம்ம இந்த வட்டக்கிணறை வந்து செம்மப்படுத்தி இன்னும் ஆழப்படுத்தி மேற்கொண்டு உள்ளே வந்து போர் ஒர்க்கெலாம் எல்லாமே பண்ணி இந்த கிணறு கொஞ்சம் பெரிதுபடுத்தணும். அதை சுற்றி வந்து பாதுகாப்பாக இந்த ஒரு அருமையான ஒரு கிரில் பணிகள், இந்த சுவர் பணிகள்லாம் முடித்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அழகாக அமைஞ்சிருக்கு இந்த வட்டக்கிணறு. இந்த நேரத்தில் இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கிணறு ரொம்ப அற்புதமாக அமைச்சு கொடுத்துருக்காரு. மேலும் இந்த கிணறு சிறப்பாக அமைகிறதுக்காக உதவி புரிஞ்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பல அருளாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணி ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்காக தங்களுடைய அருளான நிதியை வந்து அளிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் அனைத்து அருளாளர்களுக்கும் அனைத்து நிதி உபயதாரர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் தீபம் அறக்கட்டளையின் சார்பில் நன்றி நன்றி நன்றி. இந்த நம்ம வட்டக்கிணறு பார்த்திங்கன்னா மொத்தம் இப்போதைக்கு 65 அடி டோட்டலாக வந்து இது வட்டக்கிணறோட ஆழங்கய்யா. அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40 அடிக்கு மேலே வந்து தண்ணி இறையருளாக தண்ணி நிறைஞ்சிருக்கு நமக்காக. ஸோ இந்த சுற்றுச்சுவர் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில்லு எல்லா பணிகளையும் முடித்து இந்த ஒட்டுமொத்தமாக அந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 அடிக்கு மேலே வந்திருக்குது. இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ப்ராஜெக்ட்டு. இறைவனுக்கு மிகவும் நன்றி நன்றி நன்றி.